டெல்லியில் 120 பாரன்ஹீட்டை தாண்டி வெயில் வாட்டி வதைத்து வருவதால் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குடிநீருக்காக தவிக்கக்கூடிய நிலையில் டெல்லி வாசிகளுக்கு நிலை தற்போது அவலமாக ஏற்பட்டிருக்கிறது. குடிநீர் லாரிகளுக்காக ஏராளமான குடங்களுடன் காத்து கிடக்கக்கூடிய நிலையும் டெல்லியில் ஏற்பட்டிருக்கிறது. தலைநகர் டெல்லியில் குடிநீர் பிடிக்க ஒருவருக்கொருவர் முண்டியடித்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீருக்காக அந்த பகுதி மக்கள் மிகவும் அலையக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. குடிநீருக்காக டெல்லி மக்கள் தவித்து வருகிறார்கள். தற்போது குடிநீரை வீணாக்கும் அவர்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விதிக்கப்பட்ட நிலையில் அதை கண்காணிப்பதற்காக 200 பேர் கொண்ட குழுக்கள், 200 அதிகாரிகள் குழுக்களாக 200 குழுக்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு, டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அந்த கண்காணிப்பு பணி மேற்கொள்வார்கள் என்று டெல்லி அரசு அறிவித்தது. அதற்கு முன்னதாக தற்போது டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் என்பது தலைவிரித்தாடுகிறது. இதுவரை இல்லாத வகையில் டெல்லியினுடைய வெயில் என்பது வாட்டி பதித்து வரக்கூடிய நிலையில் தண்ணீர் பஞ்சம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக டெல்லியில் மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் இதுவரை இல்லாத அளவுக்கு டெல்லியின் வெப்பநிலை என்பது அதிகமாக பதிவாக இருப்பதாகவும் இதன் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தினசரி தண்ணீர் வழங்கக்கூடிய பகுதிகளுக்கு கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணீர் கொடுக்கப்படுவதாகவும் சில இடங்களில் தண்ணீர் முற்றிலுமாக வருவதில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து டெல்லி அரசு தண்ணீர் பிரச்சினை போக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது அண்டை மாநிலங்களுடன் பேசி வருவதாகவும் அப்படி ஒருவேளை இதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் டெல்லி அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். அதே சமயத்தில் டெல்லி அரசு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டார்கள் தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக. அதில் தண்ணீரை வீணாக்கக்கூடாது என்றும், குறிப்பாக வாகனங்கள் கழுவுதல், அதே போன்று கட்டுமான பணிகளுக்காக தண்ணீர் பயன்படுத்துதல், மேலும் டேங்க் நிரம்பி வழிதல் உள்ளிட்ட செயல்களை யாரும் மேற்கொள்ளக்கூடாது என்றும், தண்ணீரை வீணாக்கினால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், அதை கண்காணிப்பதற்காக 200 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த 200 குழுக்கள் மக்களுடைய வாழ்விடங்களுக்கு சென்று இது போன்ற முறைகளில் தண்ணீர் வீணாக்குபவர்கள் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் தண்ணீர் வீணாக்குபவர்கள் 2000 ரூபாய் அபராதம் விதிப்பதற்கு ஏதுவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது குடிதண்ணீருக்காக தலைநகரில் இருக்கக்கூடிய மக்கள் தவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.